Welcome, MrTT. There was the table with our daily tasks. Checking is now possible. One wonderful piece of news for you. Today was a great day for our fantastic Super TT family because they're all watching. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, Lenovo Yoga Slim 7i. ஒரு லைட் வெயிட்டான லேப்டாப், ஆனால் பார்க்கும்போது பாருங்க 14 இன்ச் OLED டிஸ்பிளேயோட வந்திருக்கு. ஓகேவா? சட்ட கலர் இது ஒன்றா இருக்கு. இதில் இன்டெல் கோர் அல்ட்ரா 7 16 கோர் 22 த்ரெட்ஸோட வருது. அண்ட் இன்டெல் ஆர் கிராஃபிக்ஸ் கார்டும் கொடுக்குறாங்க. 32 ஜிபிக்கான ரேம், LPDDR5Sக்கான ரேம் டைப்போட வருது. அண்ட் 1 டிபிக்கான SSD, Wi-Fi 6Eக்கான சப்போர்ட், Bluetooth 5.3 அண்ட் Windows 11 வருது. கூடவே MS Office உடைய சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இது ஒரு இன்டெல் UO சர்டிஃபைட் லேப்டாப். ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அண்ட் பேட்டரியும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த லேப்டாப் கூடவே நமக்கு 65 வாட்க்கான டைப் சி சார்ஜருமே வந்து கிடைக்குது. அண்ட் 65 வாட் அவருக்கான பேட்டரியுமே வந்து கொடுக்குறாங்க. அப்ராக்சிமேட்லி 6 to 7 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயத்தை சொல்லணும், இந்த வீடியோ நம்ம வந்து Lenovo and Microsoft உடைய பார்ட்னர்ஷிப்ல செய்துட்டு இருக்கோம். லேப்டாப் உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கு, 1.3 கிலோகிராம்ஸ் வந்து இருக்கு. பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கர்வியா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழே பிடிச்சு ஹோல்ட் பண்ணும்போது அது நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு மேல Lenovo உடைய பிராண்டிங் ஒரு சைடுல, யோகா உடைய பிராண்டிங் இன்னொரு சைடுல இருக்கு. நம்ம சிங்கிள் ஹேண்ட்ல ஓபன் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிடலாம். எஸ், ஓபன் பண்ண முடியும். பில்டை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் பிளஸ் மெட்டலுடைய காம்பினேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு சாலிடான ஒரு ஃபீல் இருக்கு. கீபோர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக்லிட் கீபோர்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1.5 mm கீ ட்ராவலும் இருக்கு. அண்ட் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு. இந்த சைஸ் ஆஃப் லேப்டாப்ல ட்ராக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி இருக்கு. யூஸ் பண்ண பழகிடும். ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு சைட்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. கிரில் சிங் வந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் பின்பக்கமாகவும் வந்து இருக்கு. ஸோ 2 வாட்க்கான 4 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோஸ் லேப்டாப் உடைய சவுண்ட் குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது இதோடைய சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இடது பக்கமாக நமக்கு HDMI போர்ட் இருக்கு. 2 டைப் சி தண்டர்போல்ட் போர்ட் சப்போர்ட்டோட வருது. அண்ட் வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB டைப் A ஆல்வேஸ் ஆனோட வருது. நீங்கள் லேப்டாப் ஆஃப்ல இருக்கும்போது கூட சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். அண்ட் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துல பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு கேமராவுடைய ஷட்டர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம பிரைவசிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீட்பேக் இருக்கு. அப்போ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு? இதில் 1080pக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 180 டிகிரி வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டெடியாகவே இருக்கு. அண்ட் உங்களுக்கு தேவையான கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏர் இன்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர் அவுட்க்கு இந்த ஹிஞ்சஸ்க்கு கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 இன்ச்க்கான OLED டிஸ்பிளே வந்து இருக்கு. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷஸோட. ஸோ கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. கான்ட்ராஸ்ட் ரேஷியோமே சரி, அண்ட் உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்கோடலாம் வராது. கொஞ்சம் கிளாஸியான ஒரு டிஸ்பிளே தான். அண்ட் மற்றபடி உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னா இதில் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. ஸோ யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு பிரைட்னஸுமே நல்லா தான் இருந்தது. இதில் 400 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. இப்போ இந்த லேப்டாப்ல இன்டெகிரேட் பண்ணிருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டை பற்றியும் பார்க்கலாம். ஸோ கோபைலட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வின் கீ ப்ளஸ் C அமுத்தலாம். இல்லாட்டி இந்த ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபைலட்டுடைய ஐக்கான் வந்து இருக்கு. நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே சூப்பர் டிடிஸ்க்கு மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கொஷின்ஸ் கேட்கறது, AI கிட்ட இன்டராக்ட் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான அவுட்புட் வாங்குறது எல்லாத்தையும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மூலமாகவும் பண்ணலாம். இல்லை நீங்கள் டைப்பிங் பண்ணி டெக்ஸ்ட் மூலியமாக வந்து கேட்க முடியும். இல்லை இமேஜ் மூலியமாகவுமே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கலாம். இது வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லையுமே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு PDF ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த ஃபுல் PDF சம்மரைஸ் பண்ணணும்னு நான் கொடுத்தேன்னா அழகாக சம்மரைஸ் ஆகி வந்துடும். இல்லை எனக்கு எக்ஸாக்ட்லி இந்த இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த மாதிரியும் எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிக்க முடியும். இல்லை இதன் மூலியமாகவே நீங்கள் ஒரு பேசிக்கான வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும்னு நினச்சா கூட அழகாக எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுவே அந்த HTML கோட் வந்து கொடுத்துரும். இது அழகாக நீங்கள் ஒரு நோட் பேடில் வந்து போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் வெப்சைட்டுமே வந்து ரெடி ஆகிடும். ஸோ எங்கள் டீமில் பர்சனலாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் எதுனா இதன் மூலிமா நீங்கள் இமேஜையும் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ எங்களுடைய தம்ப்நெயில்க்கோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் ஷேர் பண்ணுறதுக்கோ இமேஜ் வேணும்னாலுமே நீங்கள் அதுக்கான ப்ராம்ப்ட் போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான இமேஜஸ் வந்துடும். நீங்கள் அதுலேயும் உங்களுக்கு வேணுன்ற மாற்றங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை இந்த சிஸ்டம் வைஸாக நீங்கள் ஏதாச்சும் வந்து மாற்றணும் இந்த கோபைலட்டை வச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நார்மல் மோடில் இருக்குது, நான் டார்க் மோடுக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இல்லை டார்க் மோடில் இருக்குது, திரும்ப வந்து நார்மல் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதையுமே இந்த ஒரு கமெண்ட் மூலியமாக பண்ணிக்க முடியும். இதில் இன்டெலுடைய கோர் அல்ட்ரா 7 ப்ராசஸர் இருக்கு. இதை நம்ம ஏற்கனவே வேற லேப்டாப்ல வந்து பார்த்துருக்கோம். அது கொஞ்சம் விலை அதிகம். ஸோ இது அதை விட கொஞ்சம் கம்மி. ஸோ இதில் நம்ம ரன் பண்ண அந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அண்ட் கூடவே நம்ம SSD உடைய ரீட் ரைட் ஸ்பீடையுமே டெஸ்ட் பண்ணோம். அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெஞ்ச்மார்க்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல ப்ராசஸராக வந்து தெரியுது. பட் இது ஃபுல்லாக இன்னும் இன்டெப்த்தாக டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ண முடியல. யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் இந்த அன்பாக்சிங்கில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஜென்ரலாக மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு இல்லை சின்னதாக வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்போ லைட் ரூமில் எடிட் பண்ணுறதுக்கு
வீடியோ எடிட்டிங் இதில் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்க, 1080p வீடியோ மல்டி லேயர்ஸில் பண்ணுறீங்க, இல்லை 4K இதை வந்து நீங்கள் சிங்கிள் லேயரில் வச்சு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி பேசிக்கான எடிட்டிங் வந்து இதில் வந்து பண்ண முடியும். அண்ட் கேமிங்க்கு இது ஒரு பெரிய கேமிங் லேப்டாப் வந்து கிடையாது, அதற்கு வெவ்வேறு வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு கேஷுவல் யூசேஜ், ஜென்ரலான யூசேஜில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவோட ஒரு லைட் வெயிட்டான லேப்டாப் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. விலையை பொறுத்த வரைக்கும் இது 1,04,991 ரூபாங்க என்கிட்ட இருக்கக்கூடிய வேரியன்ட். அண்ட் நீங்கள் அஃபிஷியல் லெனோவோ வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் பில்ட் யூர் பிசியை கொடுத்து உங்களுக்கு வேணும் வேணாம் அப்படின்ற விஷயங்களை நீங்களே கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து அந்த ப்ரைஸிங்கும் வந்து அதற்கேற்ப வந்து மாறுபடும். சரிங்களா? அண்ட் லெனோவோ ஒரு கூப்பன் கோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூப்பன் கோட் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். ஒருவேளை நீங்கள் 512GB எல்லாம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணி நீங்கள் 1TBக்கும் அப்கிரேடும் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த லேப்டாப்பை பற்றின கருத்துக்கள் என்ன பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.